இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார். ஒரு இண்டஸ்ட்ரியில் டெம்பரேச்சர் சென்சார் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சர் சென்சாரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக என்ன டைப் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அப்படின்னா சென்சார் டெம்பரேச்சர் சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனுக்கு வயரிங் பண்ணி காமிக்க போகிறோம். ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு வயரிங் டெம்பரேச்சர் சென்சார் எப்படி வயரிங் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபுல் வயரிங் டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிடியும் தெர்மோகப்பிளும் தான். ஸோ ஆர்டிடியோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதே மாதிரியே தெர்மோகப்பிளுக்கும் ஒர்க்கிங் பிரின்சிபல், டெம்பரேச்சர் ரேஞ்சு, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஆர்டிடி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர், அதோட தான் அப்ரிவேஷன் இது, ரெசிஸ்டன்ட் டெம்பரேச்சர் டிடெக்டர். ஆர்டிடி வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஆர்டிடி பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர். ஆக்சுவலாக ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரை நம்ம டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது அதில் நடக்கிற ரெசிஸ்டிவ் வேரியேஷனை சென்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் அவுட்புட்டாக கொடுக்கும் ஆர்டிடி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிடி பார்த்தீங்கன்னா பிளாட்டினியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருப்பாங்க. பிளாட்டினம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்போ ஹீட் பண்ணுறோமோ அதில் உள்ள டெம்பரேச்சர் வேரியேஷனை சென்ஸ் பண்ணி தான் நமக்கு டெம்பரேச்சர் அவுட்புட்டாக கொடுக்கும் ஆர்டிடி. சூட்டபிள் ஃபார் லோவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, லோவர் ரேஞ்சில் நமக்கு டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணால் போதும், அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் அப்படின்னா மட்டும் நம்ம ஆர்டிடி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் லேப் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிடியை யூஸ் பண்ணுவோம். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -200 டிகிரி செல்சியஸ்லேருந்து 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஆர்டிடியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரேஞ்சு. இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ஷிஃப்ட்ஸ், அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சரு. பார்த்தீங்கன்னா குட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும் ஆர்டிடியில். சென்சிட்டிவ் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுற இந்த ஹீட் சென்சிங் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹீட் இருக்குது, இப்போ ஒரு 5 டிகிரி டு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டிகிரி வரைக்கும் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த 5, 6, 7, 8 இந்த மாதிரி கிராஜுவல் லீனியர் சென்சிங் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிடி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிடி சென்சாரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம தெர்மோகப்பிளை கம்பேர் பண்ணும்போது ஆர்டிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோகப்பிள். இந்த தெர்மோகப்பிள் அப்படிங்கிறதா இருக்கிறதுலே ஒயிட் ரேஞ்சாக நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். நிறைய அப்ளிகேஷனுக்கு நம்ம தெர்மோகப்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட இந்த தெர்மோகப்பிளோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி சென்சார் கம்பேரிஸ் டூ டிசமிலியர் மெட்டீரியல் வயர்ஸ் கனெக்டட் டு த ஜங்ஷன். ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயர் எடுத்திருப்பாங்க. அந்த 2 வயருமே வேற வேற மெட்டலில் இருக்கும். தெர்மோகப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் பார்த்தீங்கன்னா குரோமல்ல இருக்கும், இன்னொரு வயர் பார்த்தீங்க அப்படின்னா அலுமல்ல இருக்கும். இந்த 2 மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா தெர்மோகப்பிளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 2 மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டரை நம்ம எப்போ ஹீட் பண்ணுறோமோ இந்த 2 ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த வோல்டேஜை வச்சு தான் டெம்பரேச்சர் வந்து நம்ம அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். இந்த தெர்மோகப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப், அதாவது ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கே டைப் பார்த்தீங்கன்னா -270 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஜே டைப் பார்த்தீங்கன்னா -210 டிகிரி செல்சியஸ்லேருந்து 760 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். டி டைப் பார்த்தீங்க அப்படின்னா -270 டிகிரி செல்சியஸ்லேருந்து 370 டிகிரி செல்சியஸ். இ டைப் பார்த்தீங்க அப்படின்னா -270 டிகிரி செல்சியஸ் டு 870 டிகிரி செல்சியஸ். என் டைப் பார்த்தீங்க அப்படின்னா -270 டிகிரி செல்சியஸ் டு 392 டிகிரி செல்சியஸ். எஸ் டைப் பார்த்தீங்கன்னா -50 டு 1480. பி டைப் பார்த்தீங்கன்னா 0 to 1700 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தெர்மோகப்பிள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபர்னஸ் இருக்குது, அந்த ஃபர்னஸோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஒரு 1200 வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1200. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம், 800, 700 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1200 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கே டைப் சூஸ் பண்ணணும். கே டைப் சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் அதை மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 800ல் எனக்கு கட் ஆஃப் ஆகணும், 700ல் கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வயரிங் பண்ணி ஒரு ஸ்கேடாவோ பிஎல்சியோ அதை ஒரு கண்ட்ரோல்லேருந்து எடுத்து நீங்கள் அதை கட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பொறுத்து இப்படி தான் சூஸ் பண்ணணும். கே டைப்பு, ஜே டைப்பு, டி டைப்புன்னு தெர்மோகப்பிளில்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டைம் ஃபாஸ்டர் than the RTO. இந்த ரியாக்ஷன் டைம் நம்ம இதிலே சொல்லியிருப்பேன். ரியாக்ஷன் டைம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 51, 52 ஒரு 100 வரைக்கும் எனக்கு அது க்ரோ அப் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அவுட்புட் 51, 52 அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக கிடைக்கும். இப்போ அங்கே 51 ரீச் ஆயிடுச்சு டெம்பரேச்சரில் அப்படின்னா நமக்கு இங்கே ரிசல்ட்டில் கிடைச்சிடும். 51 நமக்கு மானிட்டரில் கிடைச்சிடும். 51, 52, 53. ஸோ அதுதான் ரெஸ்பான்ஸ் டைம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் லீனியர். ஆர்டிடியில் நம்ம எப்படி பார்த்தோம், கிராஜுவலாக போகும் டெம்பரேச்சர். ஃபீல்டில் எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் கிராஜுவலாக, அது மாதிரி நம்ம மானிட்டர்லேயும் அவுட்புட்லேயும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் தெர்மோகப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லீனியர், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது. 50 ஃபீல்டில் இருந்ததுன்னா நமக்கு இங்கே 55 காட்டலாம், 45 காட்டலாம். ஸோ கொஞ்சம் டாலரன்ஸ் முன்ன பின்ன இருக்கும் தெர்மோகப்பிளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி சீப்பர். தெர்மோகப்பிள் ரொம்ப சீப்பராக கிடைக்கும் மார்க்கெட்டில். ஆனால் ஆர்டிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் ஆர்டிடியில், அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஒயிட் ரேஞ்சாக தெர்மோகப்பிள் தான் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அக்யூரேசிக்காக மட்டும் தான் நம்ம ஆர்டிடி யூஸ் பண்ணுவோம். லோவர் ரேஞ்சில் இருக்க மட்டும் தான் நம்ம ஆர்டிடி யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 2 டைப் ஆஃப் ஆர்டிடி தெர்மோகப்பிள், இந்த 2 டைப் ஆஃப் டெம்பரேச்சர் சென்சாரை நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டாலே போதும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நான் ஆர்டிடி போடணுமா தெர்மோகப்பிள் போடணுமா அப்படிங்கிறது இந்த 2 பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஆர்டிடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தெர்மோகப்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட்லி இந்த 2 தான் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிடி பார்த்தீங்க அப்படின்னா மோர் சென்சிட்டிவ், அக்யூரசி நல்லா இருக்கும், லோவர் ரேஞ்சு, இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் போட்டிருக்கேன், லோவர் ரேஞ்சு எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்கோ அதுக்கு நம்ம ஆர்டிடி யூஸ் பண்ணுறோம். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தெர்மோகப்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேஞ்ச் அப்ளிகேஷனுக்கு நிறைய டைப் ஆஃப் டெம்பரேச்சர், ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி சீப்பர், ரொம்ப சீப்பராக இருக்கும். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர், கிராஜுவலாக இருக்காது அவுட்புட், கொஞ்சம் நான் லீனியராக இருக்கும் தெர்மோகப்பிளில். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வயரிங், ஆக்சுவலாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, எனக்கு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி வயரிங் பண்ணணும் தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல்லாக அதோட ஸ்ட்ரக்சர் பண்ணி நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் வயரிங் அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வயரிங், ஆக்சுவலாக ஒரு டெம்பரேச்சர் சென்சாருக்கு எப்படி வயரிங் பண்ணுறது தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பிளாக் டயரை மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் ஹீட்டிங் அப்ளிகேஷனு. இது ஹீட்டரு, எக்ஸாம்பிள் இது ஒரு ஆயில் டேங்க்னு வச்சுக்கோங்க. ஆயில் டேங்கில் ஹீட்டர் இருக்குது. ஹீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக நான் தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் டயரம் நான் போடுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் தான். மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் போடுவாங்க. கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும், அதுபோது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் கான்ட்ராக்டரில் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ஹீட்டிங் அப்ளிகேஷனுக்கு நம்ம எஸ்எஸ்ஆர் போடுறது தான் கரெக்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிராஜுவலாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பேஸ் அப்ளிகேஷன். எம்சிபி பார்த்தீங்கன்னா 25 ஆம்பியர் பவர் சர்க்யூட். இது எம்சிபி பார்த்தீங்கன்னா 25 ஆம்பியர் பேஸ், இது நியூட்ரல். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ், இதோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஆரோட அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் டெர்மினலுக்கு போகுது. செகண்ட் டெர்மினல், ஆக்சுவலாக இது எஸ்எஸ்ஆருங்கிறது ரிலே ஆப்ரேஷன் மாதிரி தான் எஸ்எஸ்ஆரும். ரிலேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது போக ஸ்விட்சிங் பண்ணும்போது சவுண்ட்ஸ்லாம் வரும். பட் எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸுமே வராது. இப்போ இது ஒரு ரிலே கான்டாக்ட் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கொடுத்துருக்கோம், எம்சிபிலேருந்து எடுத்து எஸ்எஸ்ஆரோட அவுட்புட்டில் ஒரு பேஸ் 1 நம்பர் டெர்மினலுக்கு நம்ம பேஸ் கொடுத்துருக்கோம். அவுட்புட் நம்பர் டெர்மினல் 2லேருந்து எடுத்து டைரெக்டாக ஹீட்டருக்கு போகுது, சிங்கிள் பேஸ் ஹீட்டருக்கு டைரெக்டாக போகுது. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நியூட்ரல் ஹார்மான ஹீட்டருக்கு போயிருது. ஸோ இந்த எஸ்எஸ்ஆர் எப்போ சப்ளை ஹீட்டர் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்களா, நம்ம எம்சிபி எப்போ ஆன் பண்ணுமோ எம்சிபியோட பேஸ் தான் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்கு வருது. இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேங்க், இந்த ஆயில் டேங்கோட ப்ரெசன்ட் டெம்பரேச்சரை இதை ரீட் பண்ணும். நம்ம தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். தெர்மோகப்பிள் இன்புட் 1, 2, 3 இந்த 2 வயர் தெர்மோகப்பிள். இது ஆர்டிடி அப்படின்னா நம்ம 3 வயர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இன்புட்டு, டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்கு இதான் இன்புட்டு. ஸோ இந்த டேங்கில் உள்ள ப்ரெசன்ட் டெம்பரேச்சரை இது ரீட் பண்ணும். ரீட் பண்ணும்போது இப்போ நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் செட் பண்ணியிருப்போம். எனக்கு வந்துட்டு ஒரு 50 டிகிரிக்கு கீழே போச்சு அப்படின்னா எஸ்எஸ்ஆர் ஆன் ஆகி ஹீட்டர் ஆன் ஆயிடணும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரி செல்சியஸ் போச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கட் ஆஃப் ஆயிடணும். இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது 70 டிகிரி தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, அதே சமயத்தில் 50 டிகிரிக்கு கீழேயும் போகக்கூடாது எனக்கு அந்த டெம்பரேச்சர் அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணியும் இந்த டேங்கோட டெம்பரேச்சர் இது ரீட் பண்ணுது. ரீட் பண்ணோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50க்கு கீழே இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்ஆர் அவுட்புட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் ரிலே அவுட்புட்டும் ரிலே 1 ரிலே 2 2 அவுட்புட் இருக்கும். எஸ்எஸ்ஆர் அவுட்புட்டும் இருக்கும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில். நீங்கள் எஸ்எஸ்ஆர் அவுட்புட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கிராஜுவலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 24 வோல்ட் கொடுத்துருக்கோம். 24 வோல்ட் கொடுத்துருக்கோம் காமனுக்கு. எஸ்எஸ்ஆரோட அவுட்புட் எப்போ அந்த 50 டிகிரிக்கு கீழே இருக்குதோ எஸ்எஸ்ஆர் வந்துட்டு இந்த NO ஆக்டிவேட் ஆகும். NO பிகம் NC. NC ஆகும்போது அப்படின்னா எஸ்எஸ்ஆர் நமக்கு ஆன் ஆகும். எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா இன்புட் 24 வோல்ட் டிசி, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏசி 230 வோல்ட் 25 ஆம்பியர் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம சர்க்யூட் என்டையர் அப்ளிகேஷனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 ஆம்பியர். ஸோ அதனால 25 ஆம்பியர் எஸ்எஸ்ஆர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து சிக்னல் கிடைச்சோன்னு அப்படின்னா எஸ்எஸ்ஆர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா NC ஆகும். NC ஆனு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட்டருக்கு சப்ளை போகும். ஹீட்டருக்கு சப்ளை போச்சுன்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். 70 டிகிரி செல்சியஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோகப்பல் மூலியமாக நமக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் சென்ஸ் பண்ணும். 70 டிகிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னோடையும் ஸோ எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை கட் பண்ணிடும். கட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் ஆஃப் ஆயிரும். டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அவுட்புட்டை கட் பண்ணும், எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் ஹீட்டர் அப்ளிகேஷனோட டயராமு. இது நான் சிங்கிள் பேஸுக்கு பண்ணியிருக்கேன். 3 பேஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. 3 பேஸுக்கு நான் ஒரு பிளாக் டயராம் போட்டு கொடுக்குறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டிடி டெம்பரேச்சர் சென்சார் இண்டஸ்ட்ரியில் எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் நிறைய டைப்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் சென்சார்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டிடியும் தெர்மோகப்பல் மட்டும் தான் இன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பிளாக் டயராம் பார்த்தோம். ஒரு சிங்கிள் பேஸ் அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பிளாக் டயராம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.